வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம். மனிதகுலம் உய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூர்வோம், வணங்கிக் கொள்வோம். அவ்வழிவாழ்ந்து குண்டலினி யோகம் என் உயிருணர்த்திய ஆசான் அருட்தந்தை அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகிறது. நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதுல மீண்டும் உங்களை அனைவரையும் சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய ஒளிபரப்பு கேரளாவில இருந்து கொடுக்கிறேன். அதனால சில சமயம் தடங்கல்கள் ஏற்பட்டால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஆன்மீகத்துல மிகவும் ஒரு உயர்வான நிலை என்பது நம்ம காந்த சக்திய பெருக்கிக் கொள்வதுதான். பொதுவாக பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிட்னா ரெண்டு இது இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சாராயம்னு மீனிங், ஆன்மீகத்தை பொறுத்தளவுல உயிர்னு அர்த்தம். அப்போ உயிரை பெருக்கிக் கொள்ளுதல், இங்க உயிரை பெருக்குதல் என்பது காந்த சக்தியை பெருக்குதல், அதைத்தான் மீன் பண்றாங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லி. அப்போ இந்த ஆன்மீகத்தை நம்ம எந்த அளவுக்கு பெருக்கிக் கொள்ளுகிறோமோ, பெருக்கி தக்க வைத்துக் கொள்ளுகிறோமோ, அதுதான் ஆன்மீக உயர்வு என்று சொல்ல முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆக்சுவலா காந்த நல்ல ஒரு பெருக்க நிலையில் தான் துவங்குது. எந்த ஒரு மனிதனுக்கும் குழந்தையாக இருக்கும் பொழுது காந்த பெருக்கம் ரொம்ப இருக்கும். ஏன்னா செலவு குறைவு. ஆனா வயதாகும் பொழுது பெருக்கம் குறைவு, செலவு அதிகம். அப்ப அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் உடல் ரீதியாக மரணத்தை நோக்கி பயணிக்கின்றார். குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க. ஏன்னா அதுல முரண்பட்ட எண்ணங்கள் இருக்காது அந்த குழந்தைக்கு. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அந்த குழந்தைக்கு அப்படியே இருக்கும். பசிச்சா சாப்பிடும், விளையாட்டு பொருள் கிடைச்சா விளையாடும், போர் அடிச்சா தூரத்துக்கு போட்டு பேசாம படுத்துக்கும், அம்மா கிட்ட போய் நெஞ்சில படுத்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா நமக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு பாருங்க. நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் காந்தத்தினுடைய செலவு தான் அதிகமாக இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதை ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங்னஸா தான் இருப்பாங்க ஏஜை விட. இப்ப அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவங்க டீச்சிங் ஒர்க்கை விட மற்ற ஒர்க் அதிகமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஏன் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்கன்னா, இந்த குழந்தைகள் ஃபுல்லா எனர்ஜி பேங்கா இருக்கும். அப்ப இந்த குழந்தைங்க எனர்ஜி பேங்கா இருக்கிறதுனால இந்த டீச்சர்ஸுக்கு நார்மலா இங்க டெபிசிட் இருந்தா கூட அதை ஈர்த்துக்கொண்டே இருக்கும், தெரியாம ஈர்த்துக்கொண்டே இருப்பாங்க. அதனாலதான் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் இளமையாகவே இருப்பாங்க. யங்னஸ் இருக்கும், ஏஜை விட ஒரு இளமையை பார்க்க முடியும் நல்ல டீச்சர்ஸ்க்கு. அப்போ ஒரு மெச்சூர் ஏஜ், குறிப்பாக அந்த பாலுணர்வு தாகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் மனிதனுடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. சரியாக சொன்னோம். எப்போ பாலுணர்வு தாகம் ஏற்படுகிறதோ அப்பொழுது மனிதன் மரணத்தை நோக்கி, தன்னுடைய உடல் மரணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. குறிச்சு வச்சு. அதுவரை ஜீவகாந்தத்தினுடைய செலவு
வரவு அதிகம், செலவு குறைவு, நான் சொன்னது போல. அப்போ இந்த காந்த சக்தி என்பத செலவழித்துத்தான் ஆக வேண்டும். மனிதன் மரணித்துத்தான் ஆக வேண்டும். அதுலயும் சந்தேகம் இல்லை. ஜீவகாந்தத்தை செலவழித்துத்தான் ஆக வேண்டும். மனிதன் மரணித்துத்தான் ஆக வேண்டும். இதுல மாற்றம் கிடையாது. ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன பண்ணுதுன்னா, இட்ஸ் ப்ரொலாங் இட், ஒரு லாங்குவிட்டி கொடுக்குது, தன்னுடைய வாழ்நாளை நீட்டித்து கொடுக்கிறது. சாதாரணமா ஒரு மனிதன் 120 வருஷம், ஒரு மனிதனுடைய லைஃப் அப்படிங்கிறது 120. அது குறைஞ்சு போயிடுச்சு. இப்போ ஆவரேஜா ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஜீவகாந்தத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் அதிகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீவகாந்தத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இங்கு அதிகம். நான் நேற்று நைட்டு சென்னையில இருந்து கிளம்பி இங்க வந்திருந்தேன். அங்க அபார்ட்மெண்ட்ல பாக்குறேன். ஈவனிங் ஏதோ கொஞ்சம் பேர் நடக்கிறாங்க. பட் அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா டிவி அது டும் டும் பெரிய ஸ்கிரீனை வச்சு ஓட்டிக்கிட்டு சட்டார் சட்டார், they are enjoying the life. சென்னை தெருக்கள் பூரா பிரியாணி இல்லாத கடைகள் இல்லை. எல்லாம் பிரியாணி கடை தான். வெஜிடேரியன். நேத்து வரும்போது ஒரே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் தான் பார்த்தேன் நான். எங்க இருந்து? புழல்ல இருந்து சென்ட்ரல் முடிய ஒரே ஒரு வெஜிடேரியன் கடை. பாக்கி எல்லாம் பிரியாணி கடை. பிரியாணி சாப்பிட்டா நல்ல எனர்ஜெட்டிக் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிடுறாங்க. பின்னால நான் விளக்கத்துக்கு வரணும். மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். பின்னால விளக்கத்துக்கு நான் வரணும். அப்போ மனிதனை காந்த சக்தியை செலவழிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய வந்துருச்சு. ஈவன் மொபைல் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஒன். அது எந்த அளவுக்கு இழப்பு கொடுக்கும், எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை ஆக்சுவல். பட் இன்னைக்கு நமக்கு லைஃப் இல்ல. அது இல்லாம நமக்கு லைஃப் இல்லை. ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் ஒரு ஹைஸ்கூல் படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த ரேடியோவை காதுல வச்சு கேட்போம். அப்ப பேட்டரி தான் போடுவோம், கரண்ட் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த பேட்டரி போட்டு கேட்போம். அப்போ பேட்டரி லோ ஆக சவுண்டு கம்மியாயிடும். அப்போ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல சினிமா பாட்டெல்லாம் கேட்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பாட்டை போடுவான். அந்த ஒரு வயலும் வாழ்வு போடுவான். வயலும் வாழ்வு போடும் பொழுது ஒரு பாட்டு போடுவான். அந்த ஒரு பாட்டுக்காக காத்துட்டு இருப்போம். அதுக்கே வீட்டுல சத்தம் போடுவாங்க, இவன் ரேடியோ கேட்டே கெட்டு போயிருவோம் போல இருக்கு அப்படின்னு. அப்படி சொன்ன காலங்கள் உண்டு. இன்னைக்கு அன்னைக்கு ஓசை தான் கேட்டுச்சு, இன்னைக்கு ஒளி வந்துருச்சு. ஒரு பள்ளி மாணவனை கெடுப்பதற்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் தமிழ் திரையுலகம் சென்னையில இருந்து கத்துக் கொடுக்குறாங்க. தமிழ் திரையுலகம் எல்லாம் கத்துக் கொடுக்குது. அதை நம்ம கவனகர்கிட்ட கேட்டா தான் தெரியும். அவர் ரொம்ப எரிச்சல் போடுவார் இந்த தமிழ் சினிமாவை பத்தி சொல்லணும். அவ்வளவு மோசமான விஷயங்களை கத்துக் கொடுக்குறாங்க. எல்லாம் ஜீவகாந்த இழப்பு, வேற ஒண்ணும் இல்லை. ஜீவகாந்த இழப்பு. எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுக்குறாங்க சினிமா. அந்த போர்ட் ஆஃப் சென்சார்னு ஒண்ணு உண்டு. அந்த போர்ட் ஆஃப் சென்சார்ல ஒரு காலகட்டத்தில் என்னன்னா, புற முதுகு காட்டினால் ஏ சர்டிபிகேட் கொடுக்கணும்னு இருந்துச்சு. புற முதுகு காட்டினால் ஏ சர்டிபிகேட். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு சினிமா, தமிழ் சினிமா எந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நாம நினைக்கிறோம், என்ன சார் நான் படத்தை தானே பாக்குறேன் சார், அவன் டைரக்ட் பண்ணியிருக்கிறான், கஷ்டப்பட்டு படத்தை எடுத்திருக்கிறான், கோடிக்கணக்கான ரூபாய் கஞ்சா பணத்துல போதை மருந்துல படம் எடுத்திருக்கா சார், நான் போய் பார்த்து கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டாமா சார்?
காசை மட்டும் கொடுக்கறது இல்லை, காந்தத்தையும் நம்ம கொடுத்து விடுக்கிறோம். அதனாலதான் நான் பொதுவா சொல்லுவேன், நீங்க ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போகும்போது, இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு வசதிகள் வந்துருச்சுங்க. இன்னைக்கு ஏசி தியேட்டர் வந்துருச்சு. கொஞ்சம் மத்தியானம் உங்களுக்கு டிக்கெட் 200 கூட சாப்பிடறதுக்கு ஒரு 200 300 உங்களுக்கு கொண்டு வந்து டேபிள்ல வச்சிடுறாங்க. அங்க சேர்லயே கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. அதனால கொஞ்சம் எனர்ஜெட்டிக் இருக்கும். ஆனா பழைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தியேட்டர்ல இருந்து வெளியில வரும்பொழுது வேர்த்து பூத்தா வருவாங்க. ஏசி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னன்னா, காந்த சக்தி கண்கள் மூலமாக, காதுகள் மூலமாக, தோல் மூலமாக, எண்ணம் மூலமாக செலவழிந்து வெளியில வரும் பொழுது எனர்ஜி இல்லாம தான் வரணும். அதனால சென்னையில வசதி. ஏன்னா 10 மணிக்கு 10ல இருந்து 12 மணி வரை தான் ஹோட்டல் திறந்து வச்சிருக்கிறாங்க. நான் சென்னையே குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் சென்னையில தான் பாக்குறேன் நானு. மற்ற இடங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். கோயம்புத்தூருக்குள்ள கூட நான் ஆஃப்டர் 7 o'clock நான் சிட்டிக்குள்ள போனதே இல்லைங்க. போகவே மாட்டேன். அதாவது ட்ரெயின் ஏறதுக்குன்னா மட்டும்தான். இப்ப கோயம்புத்தூர் அதே போல ஜில் ஜில் ஜில்னு கொண்டு வர்றாங்க. எல்லாமே மாறுது. உலகமே மாறுது. அப்படியே சென்னை மாதிரியே கொண்டு வர்றாங்க கோயம்புத்தூரை. சில நேரங்களில் பார்ப்பது உண்டு. ஆனா என்ன, கோயம்புத்தூர்ல கொஞ்சம் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் அதிகம். அதனால கொஞ்சம் அன்னபூர்ணா, ஆரியாஸ், அவங்க எல்லாமே கொஞ்சம் அதிகம். அவங்க குரூப், மற்ற குரூப்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நல்ல நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருக்குது. அதனால ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாம். அப்போ காந்த சக்தியை எவ்வாறு இழக்கிறோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கணும். அப்ப முதல்ல சேமிப்பது எப்படி சேமிக்கிறோம்? எப்படி நமக்கு வரவு வருது? வரவு வருதுன்னு சொன்னா அது நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து தான் ஆரம்பிக்குது. உண்ணக்கூடிய உணவு ரசமாக, ரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பாக, மச்சையாக, விந்து நாதமாக, விந்து சக்தியாக உடம்புல கட்டுது பாருங்க. இந்த விந்து சக்தி தான் மூலப்பொருள். எதுக்கு மூலப்பொருள்னா உயிருக்கு மூலப்பொருள். புதியதாக அன்பர் இருந்தீங்கன்னு சொன்னா நல்லா கிரகித்து வைத்துக் கொண்டு, இந்த விந்து சக்தி தான் நம்மளுடைய உயிரை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மூலப்பொருள். அப்போ நம்ம உடம்புல எவ்வளவு உயிர் இருக்குதோ அதை பொறுத்து காந்த சக்தி, அதை பொறுத்து காந்த சக்தி. விந்துநாதம், உயிர் துகள், காந்தம். விந்து சக்தி இல்லாம காந்தமும் இல்லை, உயிரும் இல்லை. அந்த காலத்துல சாமிஜி எழுதியிருக்கிறாங்க. குளிப்பாட்டுதல்னு சொல்லுவாங்க. எப்பன்னு கேட்டா இறப்புக்கு பின்னால குளிப்பாட்டுதல்னு ஒரு முறை உண்டு. ஏன்னா அந்த காலத்துல ஒரு உயிர் பிரிஞ்சது அப்படிங்கிறத நாடி பார்ப்பாங்க. அது இல்லாம ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணா குளிப்பாட்டுவாங்க. பெண்களை பெண்களும், ஆண்களை ஆண்களும் குளிப்பாட்டும் பொழுது அந்த விந்துநாதம் வெளியேறிச்சான்னு பார்ப்பாங்க. விந்துநாதம் வெளியேறி விட்டால் இட்ஸ் அ கன்ஃபர்ம்டு டெத். இன்னைக்கு டாக்டர்ஸ் பிரெயின் டெத்து, ஹார்ட் டெத் ஒன்னொன்னு சொல்லிடுறாங்க. உள்ளுக்குள்ள உயிர் இருக்கானே நமக்கு தெரியாது, இருக்குதா இல்லையான்னு தெரியாது. பட் டெத்துன்னு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. அதை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு குளிப்பாட்டுறதுங்கிற முறையே கிடையாது. பாடி வருது, ஐஸ் பெட்டிகளை வைக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் வருது, கொண்டு போயிடுறாங்க. அப்ப விந்துநாதம் 100% வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா டெத் இஸ் கன்ஃபார்ம். இந்த நிலையில் இருந்து மனிதனை மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சூத்திரம் தான், ஃபார்முலா தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம். ஆனா எத்தனை மனிதனாக தோன்றினாலும், அது புத்தனாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, மரணித்துத்தான் ஆக வேண்டும். அது இயற்கையினுடைய நீதி. எந்த ஒன்று தோற்றமாக இருந்தாலும் மறைவு என்பது உண்டு. இங்க ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள நம்ம போனோம்? ஒரு ஆன்மீகத்திற்குள் ஏன் செல்ல வேண்டும்? ஒரே ஒரு பாயிண்ட், உங்களுடைய வாழ்க்கை நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். புத்திஸ்ட்ல சொல்லி கொடுக்குறாங்க, புத்த மதத்துல சொல்லி கொடுக்குறாங்க.
ஒய் யூ born born நீ எதற்காக இந்த பூமியில் பிறந்தாய்? ஒரே ஒண்ணுதான், செல்ஃப் ரியலைசேஷன். நீ உன்னை உணர்ந்து கொள்வதற்கு. அப்ப உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், you have to follow a path, spirituality. You have to attain the feet of a guru. ஒரு குருவினுடைய பாதங்களை நீ சரணடைய வேண்டும். You have to get the lessons from you. பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்க ஏன்னா ஒரு டைரக்ட் ஞானம் அப்படிங்கிறது கிடைப்பது புத்தனுக்கு கிடைத்த மாதிரி எல்லாருக்குமே கிடைச்சிடாது. வேதாத்திரி மகரிஷிக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கும் கிடைச்சிடாது. ஆனா அவங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாருக்கும் கிடைக்கும். இட்ஸ் ஈஸி ஒன். நான் நேற்று ஏசி இப்பதான் வந்தேன். பக்கத்துல இருந்தவர் இஸ் டைமண்ட் வியாபாரி. அரசியல் பேசினார், எல்லாம் பேசினார். அவரு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்படி ரிட்டையர்டு பேங்க் முடிச்சுட்டு நீங்க ரிட்டையர்ட் ஏன் பிஆர்எஸ் வாங்கிட்டீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் இப்படி வேதாத்திரி மகிழ்ச்சி. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் முட்டு வலி இருக்கு, முட்டு வலியை சரி பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. இட்ஸ் அ காமன் மேன். வேதாத்திரி மகிழ்ச்சிங்களா? அப்படிங்களா? அப்ப அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருங்க? அந்த ஒரு நாட்டை வரணும். அவர் இறைவனை பற்றி என்ன சொல்றாரு கேள்வி வரணுமா இல்லையா? அவருக்கு முட்டு வலியாமா, அதுக்கு நானும் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா முட்டு வலி அதுக்கப்புறம் தலைவலி ஏதாவது ஒரு முதுகு வலி இறைவனை தேடுவாரான்னு பார்க்கலாம். நானும் அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்றத்தினுடைய நம்பர் வாங்கி கொடுத்தேன். அப்பவுமே போன் பண்ணி கேட்டு வாங்கி கொடுத்தேன். அத ஊக்குவிக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் ஞானிகள். அத கட்டியா பிடிச்சுக்கணும் அந்த பாத். அப்ப யார் ஒருவர் ஸ்பிரிச்சுவல் பாத்துல போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சூக்கும ரகசியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அருள் தந்தை இன்னைக்கு காலையில நினைக்கிறேன், காலையில அதிகாலையில உடற்பயிற்சி ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு அவருடைய உரை ஒண்ணு கேட்டேன். அதுல அவர் சொல்றாரு, எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, நான் ஏதோ எழுதியிருக்கிறேன்னு நினைக்காதீங்க, எழுதிய அனைத்தும் உண்மை அப்படிங்கிற. ஏன்னா இவர் கதை விடுறாருன்னு நினைச்சிருவாங்க. அவர் அப்படியே கெஞ்சி சொல்றாரு, நான் எழுதியது அனைத்தும் உண்மை. ஒரு கவிதையை பாடினார். இந்த கவிதையை பாடி இந்த கவிதையோட அர்த்தத்தை சொல்லி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத விளக்கி சொன்னார். உண்மை. அருட்தந்தை அவர்களுடைய தத்துவங்கள், கட்டுரைகள் எதையுமே நீங்க இல்ல இது சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. அவர் அதுல காலையில கூட அந்த காந்த சக்தியை பத்தி தான் பேசினார். அதனாலதான் நான் இன்னைக்கு காந்த சக்தியை எடுத்துக்கொண்டேன். இன்னைக்கு காலையில் பேசின அந்த சப்ஜெக்ட் தான். அப்போ மனிதன் the purpose of the life to realize God within ourselves, within himself. அப்ப தனக்குள்ள இறைவனை உணர வேண்டும் என்பதுதான் இந்த பிறப்பினுடைய நோக்கம், அவசியம். வேறு வேலையே கிடையாதுங்க. பிறப்பினுடைய ரகசியம் உணரணும்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் பாத் வேணும். ஸ்பிரிச்சுவல் பாத் வேணும்னா குருவனுடைய கைட்லைன்ஸ் வேணும். எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்ப அருள் தந்தை என்ன சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட அந்த சூக்குமத்தை சொன்னேன். விந்துநாதம், உயிர் துகள், காந்த சக்தி. அதையும் சொல்லிடுறேன் கொஞ்சம் விளக்கமா. ஒரு உடம்புல அளவு தரம், குவான்டிட்டி குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உயிர் துகளுடைய எண்ணிக்கை இருக்கும். வயதாக வயதாக விந்துநாத சக்தி குறைந்து கொண்டே போகும். பாலுணர்வு குறைந்து கொண்டே போகும். உயிர் துகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். காந்த சக்தி குறைந்து கொண்டே போகும். காந்த சக்தி குறைந்தது என்று சொன்னால், விந்துநாதம் குறைந்தால் உயிர் சக்தி குறைவு, உயிர் சக்தி குறைந்தால் காந்த சக்தி குறைவு. இப்ப காந்த சக்தி குறைஞ்சிச்சுன்னா உடல் உறுப்புகளுக்கு சப்ளை கம்மியாயிடும். கண் பார்வை தெரியல, இப்படி பார்க்கணும். காது சரியா கேட்கல, டேஸ்ட் கிடைக்க மாட்டேன், கைய கால தூக்குறதுக்கு ரொம்ப வலிக்கு.
காந்த சக்தியினுடைய குறைபாடு. இதற்கு முன்னமே அந்த செல்ஃப் ரியலைசேஷனை ரீச் பண்ணிடும். அதனாலதான் குழந்தைகளை சொல்லி கொடுக்குறாங்க. புத்த மதத்துல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன ஸ்கூல் எல்லாமே அவங்களுடைய பர்பஸே அதுதான். அந்த காலத்துல நமக்கு குருகுலம் இருந்துச்சு. இன்னைக்கு குருகுலம் கேலிகள் ஆயிடுச்சுங்க. கேலி சித்திரங்கள் ஆயிடுச்சு. குருகுலங்கிறது இன்னைக்கு கேலித்தனம். ஆரியன்கிறான், வேற ஒரு ஜாதியை சொல்றான், அதெல்லாம் ஆகாதுங்கிறான். அது என்னமோ பெரிய புரட்சிகரமெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணி என்னமோ இறைவனையே துரத்தன மாதிரி பண்ணி ஒரு டிசிப்ளினா இருந்தது இல்லாம பண்ணிட்டான். இன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு? குருகுலங்கிறது இல்லாம போச்சு. குருகுலத்துல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஈவன் போர் எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. போர் தர்மம் இருந்துச்சு. தர்மத்தை நிலைநாட்டினாங்க. இன்னைக்கு காசா வார், ஈரான் வார், இஸ்ரேல் வார், உக்ரைன் வார் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் சாகுறாங்கன்னு சொல்லிட்டு. பாரத போர் நிகழ்ந்தது என்ன? ஒரு களம் அமைத்துக் கொண்டார்கள். மகாபாரதம் நடந்துச்சா இல்லையான்னு தெரியாதான். ஆனா அதெல்லாம் வேதங்களுடைய சாரங்களை இந்த மக்களுக்கு எடுத்து சொன்ன பங்கு மகாபாரதத்திற்கும் ராமாயணத்திற்கும் உண்டு. இன்னைக்கு கேலி பண்றாங்க, எல்லாமே கேலி பண்றாங்க. மக்களும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிடுறாங்க. கடவுளை வணங்குவது என்பது கடினமான ஒன்றாக போய்விட்டது. அது ஒண்ணு அப்படி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஓகே, அது சப்ஜெக்ட் அந்த பக்கம் போட்டோம். அப்போ இந்த உடலில் காந்த சக்தியை பெருக்குவதற்கு விந்துநாத சக்தியை பெருக்கணும். விந்துநாத சக்தியை பெருக்கணும் அப்படிங்கிறத விட இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளே சொன்ன உண்ணக்கூடிய உணவு ரசமாக, ரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, விந்துநாத சக்தியாக மாறிடும். அதனுடைய தன்மை வயதாக அதனுடைய தன்மை குறைந்து கொண்டே போகும். அப்ப எப்ப சார் அதை பாதுகாப்பது அப்படின்னு சொன்னா, அதுக்குத்தான் அருள் தந்தை அவங்க அற்புதமான வழிமுறையில் சொல்றாங்க. 5 அளவு முறை. ஒரே வழிதான். உணவு, உழைப்பு, உறக்கம், ஆன்ம நட்பு, எண்ணம். இந்த 5க்கும் விந்து நாதத்திற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. இந்த 5 நீங்கள் எதை செய்தாலும் விந்து நாதத்தினுடைய அளவு, தரத்தில் மாற்றம் ஏற்படும். இந்த 5 நீங்கள் எதை செய்தாலும் விந்துநாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் காந்த சக்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மகரிஷி எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சளவுல அவங்க 95 வயசுல கூட அவ்வளவு ஞாபக சக்தி இருக்கும். நாங்க முதல்ல என்னைய செவ்வாய்க்கிழமை என்னுடைய பாமாவையும் என்னையும் அங்க உள்ள பேராசிரியர் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கு முன்னாலே நாங்க சாமிஜை பார்த்துட்டோம். பட் அன்னைக்கு நேர்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது சாமிஜி கிட்ட ஒருத்தர் விஷ் பண்ணிட்டு போகும்போது அப்ப அவர் சொல்றாரு, இவர் தான் செல்வன், இவங்க பாமா, இவங்கதான் பேருசெட்டிபாளையம் பொறுப்பாசிரியர் அப்படின்னு சொன்னாங்க. பேருசெட்டிபாளையத்தினுடைய பொறுப்பாசிரியர் நிர்வாகம் நல்லா பண்றாங்க அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷனா பேராசிரியர் சொன்னாங்க. சாமிஜி உடனே அந்த பேருசெட்டிபாளைய நிகழ்வுகளை என்கிட்ட அப்படியே பகிர்றாங்க. ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் நாங்க அவன வாச்சோம்னா அவர் கோயம்புத்தூர்ல முதல்ல இருந்த இடம் 90s 70s 80s இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நினைவுகளை பகிர்றாங்க. அவருடைய 95 வயசுல கூட எனக்கு தெரிந்த அளவுல அவ்வளவு ஞாபக சக்தி, காந்த சக்தி. அவருடைய ஃபீல்டு நிறைய பேருக்கு மகரிஷியனுடைய ஆற்றல் தெரியாது. ஏன்னா அவர் ஆற்றலை பிளாக் மேஜிக் பயன்படுத்தல. ஆலியாருக்குள்ள போகும் பொழுது
டேமுக்கு முன்னால கூர்ந்து கவனித்து நீங்க போனீங்கன்னு சொன்னா அவருடைய ஃபீல்டு வைப்ரேஷனுக்குள்ள நீங்க நுழையிறத உணர முடியும் அவர் இருக்கிற காலகட்டத்தில். இப்ப ஆலியார்ல வைப்ரேஷன் இல்லை, மணிமண்டபத்தில் நல்லா இருக்குங்கிறாங்க, ஓங்கார மண்டபத்தில் நல்லா இருக்குங்கிறாங்க. நான் இப்ப சமீபத்தில் போகல. அப்படி அந்த உள்ளுக்குள்ள நுழையும் பொழுதே மகரிஷியுடைய வைப்ரேஷன்ஸ் we can feel it. It's so powerful. காந்த சக்தியை விரித்திருப்பது. காலையில தவம் எடுக்கிறான், ஏதோ கொஞ்சம் பேர் வர்றாங்க சொல்றாங்க, என்கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க, ஐயா ஒரு நாள் வர்றேன், ஒரு நாள் வர்றது இல்ல. காலையில தவம் எடுப்பது ஏதோ மைக்க பிடிச்சுக்கிட்டு தவம் எடுப்பது இல்லைங்க. அதுல சில சூக்கமமான விஷயங்கள் உண்டு. அதனாலதான் காலையில தவத்திற்கு தவறாமல் வாருங்கள், தவறாமல் வாருங்கள் சொல்றாங்க. நாளுக்கு நாள் அது குறைந்து கொண்டே போகிறதே ஒழிய இன்க்ரீஸ் இல்ல, டிக்ரீஸ் தான் இருக்கு. வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். அதோட நான் கொஞ்சம் சொன்னேன், எனக்கு அதை பத்தி வருத்தம் இல்லை. ஏன்னா நம்ம சொல்றதை சொல்லுவோம், வர்றதுன்னு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில சில சூக்குமங்கள் உண்டு, சூக்கும ரகசியங்கள் உண்டு காலையில தவத்துல. ஒரு சிலர் பகிர்ந்திருக்கிறாங்க, ஐயா சில நிகழ்வுகள் நிகழும். அப்ப இந்த காந்த சக்தி அவ்வளவு ஆற்றல் இருந்ததுங்க மகரிஷி கிட்ட. அப்ப எதை வைத்து அவர் அவ்வளவு விரிந்து நிற்க முடிந்த, ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அவரால் விரிந்து நிற்க முடியுதுன்னு சொன்னா காந்த பெருக்கம். தன்னுடைய அந்த தள்ளாத வயதில் கூட இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கீப் பண்ணி அவரால் நிறைய தான் சொல்லணும். அவர் நிறைய விஷயங்கள் உள்ளவர். சில ரகசியங்களை பகிர்ந்திருக்கிறாரு பேராசிரியர் கிட்ட. ஆனா பேராசிரியர் நம்மகிட்ட யாரும் சொல்ல மாட்டேங்கிறார். உண்மையிலும் மறைத்துக் கொள்கிறார். நல்ல பேராசிரியர் தான், சொல்ல மாட்டாங்க. பேராசிரியர் கொடுத்திருக்கிறார். ஆனா தானா கிடைக்கும். நீங்க மகிழ்ச்சியை நினைத்து நீங்க போகும் பொழுது மறைக்கப்பட்ட ரகசியங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். யார் மூலமாவது கிடைக்கும், அல்லது தானாக கிடைக்கும், உங்களுடைய ஞானத்தில் கிடைக்கும். அதுதான் உண்மைங்க நண்பர்களே. இந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். 5 அளவு முறை சொன்னாங்க. இதுல முக்கியமானது மனசு. உணவு, உழைப்பு, உறக்கம், ஆன்ம நட்பு என்னன்னு சொல்றேன் நான். ஆனா உணவை பத்தி நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. எல்லாமே அளவு முறை வேணும், கூடவும் கூடாது குறையவும் கூடாதுன்னு சொல்லி. ஆனா அந்த கடையில் வரக்கூடிய எண்ணம் மனம் என்று சொல்லக்கூடியது. நீங்க இன்னும் அதுக்கு சில சிம்பிளா சொல்றேன் நான். இப்போ எந்த ஒரு உணவு உண்டாலும் அதனுடைய தன்மை இந்த உடல் செல்களுக்கு கிடைக்கும். அப்போ ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மச்சை, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா முறுமாறி கடைசியில் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா விந்துநாத சக்தியாத்தான் போகுது. அப்ப விந்துநாத சக்திக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்ப நீங்க ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு ஒரு தன்மை ஏற்படும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நான் வெஜிடேரியன் தன்மைக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அப்ப குணாதிசயங்கள் மாறும். அப்ப குணாதிசயங்கள் மாறும் பொழுது ஜீவகாந்த இழப்பு என்பது இயல்பாக வந்துவிடும். உடல் வேணா எனர்ஜியா இருக்கலாம், எண்ணி சாப்பிடுறவங்க உடல் வேணா நல்லா இருக்குங்க சார், நல்லா மசில்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது விரைவில் விந்துநாத சக்தியை கெடுத்து விடும், ஜீவகாந்தத்தை அழித்து விடும். அது ஒரு சிம்பிளுக்கு மட்டும் சொல்றேன். ஏன்னா சப்ஜெக்ட் எடுத்தோம்னு சொன்னா இட் வில் டேக் 2.5 hours, 2.5 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் மட்டும். அப்போ மனம் என்பதை எடுத்துக்கொள்ளுது. அதுல கூடுதல் மனிதனை பாதிப்பது முறையற்ற பால் கவர்ச்சி தான். சினிமா பாக்குறாங்க, ஒரு பெண் ஆடுகிறாள், ஒரு ஆண் ஆடுகிறார். விச் வில் அட்ராக்ட் யூ? நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் that lady will, the actress will attract you.
நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்க ஒரு கலை அம்சத்தோட பாத்துட்டீங்கன்னா அது வேற. கலை அம்சத்தோட நம்ம என்ன பரதநாட்டியமா பாக்குறோம்? இல்ல. நான் கூட அன்னைக்கு ஷேவிங் பண்றதுக்காக என் பையனுக்கு ஒரு ஷேவிங் ஷாப்புக்கு போயிருந்தேன். பேரனுக்கு ஹேர் கட் பண்ணி விடல, நான் தான் கூட்டு போயிருந்தேன். சென்னை ஏசி எல்லாம் அருமையா இருந்துச்சு. பட் என்னால உட்கார முடியல. ஏன்னா அங்க போட்டிருக்கிற பாடலினுடைய இசை. என்னுடைய மாப்பிள்ளை வந்தவொடனே கேட்டாரு, மாமா நல்லா இருக்குமா, அங்க உட்கார்ந்துருக்க என்ஜாயபிளா இருக்குமா? என்ஜாய் இருந்துச்சு, பாட்டு தான் கேட்க முடியல, உட்கார முடியல. தட் ஃப்ரீக்வன்சி. நீங்க நான் வந்து ஒரு முறை ரெக்கார்டிங் பண்ணேன். அந்த பென் டிரைவ்ல ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பென் டிரைவ் வந்த காலம். அப்ப போடும்போது அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் என்ன பழைய பாட்டு தானே கேட்போம் நம்ம. அப்ப பழைய பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கும்போது புது பாட்டு வேண்டாம் அப்படின்னு. அப்ப பழைய பாட்டு அவர் பென் டிரைவ்ல எவ்வளவு போடலாம்னு சொன்னார், ஒரு கணக்கு சொன்னார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், பழைய பாடல் வந்தாலுமே டபுள் சீடு இருக்குது பாட்டு, அதனால உங்களுக்கு குறைவா தானே பிடிக்கும் அப்படின்னு. அப்போ அவர் ஒரு அதிசயத்தை சொன்னார் பார்க்கணும். இல்லைங்க, பழைய பாடல் வந்து கெப்பாசிட்டி அதிகமாக ரெக்கார்ட் பண்ணலாம். புதிய பாடல்னு சொன்னா 2 நிமிஷம் ஓடினா கூட இட் வில் டேக் அதிகமான கவரேஜ் ஆகும் அப்படின்னா. அதாவது பென் டிரைவ்ல அதிகமா பிடிச்சிடும், இடத்த பிடிச்சிடும். அது எப்படி அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, அதுல இருக்கிற பீட், அந்த பீட் வந்து ரிதமா இருக்கும், அதிகமான ஒரு அலையை வெளியில கொடுக்காதுங்க. அதனால நீங்க பழைய பாடல்கள், அமைதியான நதியினிலே ஓடும், அந்த ஃப்ரீக்வன்சி வந்து உங்களை ஒரு அமைதிக்கு கொண்டு போயிடும். அது காந்தம் கொஞ்சம் செலவழியும், ஆனா உங்க மைண்ட் அதை டிஸ்டர்ப் பண்ணாது. மைண்ட் டிஸ்டர்ப் ஆகலைன்னு சொன்னாலே காந்தத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ ஒரு பாட்டு போடுறான், அப்படி போடு போடு போடு, அப்படி போடு போடுன்னு போடுறது மியூசிக் அடிக்கிறான் பாத்தீங்கன்னா, அது வந்து என்ன பண்ணும்னா அந்த ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணி கூட உங்களுடைய காந்தத்தை வெளியே தள்ளும். இப்ப சின்ன குழந்தைகளுக்கு காந்தம் அதிகமா இருக்குதுங்க. அதனால அந்த பீட்டை போட்ட உடனே இதுகளுக்கு துள்ளல் அதிகமா இருக்கும். போடு போடு போடுன்னு அந்த ஒரு ஆட்டம் பாட்டத்துக்கு போயிடுது. கொஞ்சம் வயசானவங்க ஆஃப் பண்றான், பிடிக்காது. ஏன்னா அங்க காந்தம் இல்லை, ட்ரை ஆயிருக்கும். அவங்களுக்கு அந்த ஸ்லோ, ஆக்சுவலா ஸ்லோ கேட்கறது நல்லது. ரிதம், அந்த பழைய பாடல் கேட்கறது நல்லது. ஆனா பிடிக்காது அவனுக்கு. இசையில, கேட்கக்கூடிய இசையிலேயே உங்களுடைய காந்தம் குறைவதும் பெருகுவதும் உண்டு. தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் காலையில சுப்பிரபாதம் போடுங்க, அந்தர் சஷ்டி கவசம் போடுங்க. அதெல்லாம் ரிதம் உங்களுக்கு ஒரு இனிமையை கொடுக்கும். அது காலையில எத்தனையோ நான் யூடியூப்ல பாக்குறேன், நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. சிலரெல்லாம் அந்த தவத்துக்கு வராதவங்க எல்லாம் கேட்பாங்க சில விஷயங்கள். அப்ப நான் இதைத்தான் போட்டு கொடுப்பேன். நான் இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி விடுவேன். ஏன்னா அவங்க தவம் பண்ண தெரியாது, முடியாது, தெரியவும் செய்யாது. சில ஸ்தோத்திரங்கள் நிறைய விஷயம் இருக்குது. அதுல எல்லாம் ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கேட்க சொல்லுவாங்க. அன்பர்களே, இந்த மனம் என்பது, அப்படி நீங்க வந்து ஒரு நடிகரையோ நடிகனையோ உங்களால் ஒரு கவர்ச்சி ஏற்படுமாயின், உங்க மனதில் ஏற்படக்கூடிய அசைவு விந்து நாதத்தினுடைய தன்மையை மாற்றி அமைத்துவிடும். நம்ம ஏதோ படம் பார்க்கறது இல்லைங்க. நான் அதனால இப்பெல்லாம் படங்கிறது முதல்ல என்டர்டைன்மெண்டா போய் பார்ப்பேன். இப்ப வந்து அதுக்குன்னு பணம் செலவழிக்கணும், அதுக்குன்னு நேரத்தை செலவழிக்கணும், எவ்வளவோ வேலை இருக்கும்போது ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. எதுக்கு படத்துக்குன்னு சொல்லி இப்ப படம் பார்க்கறது நிறுத்தியாச்சு. சுத்தமா தியேட்டருக்கே போறது இல்லை. ஏன்னா அங்க போய் என்னத்த பாக்குறோம் நம்ம. இப்ப கூட ஒரு மலையாள பிலிம், என்ன மஞ்சு பாய்ஸ் என்னமோ ஒண்ணு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எங்க வீட்டு பக்கத்துல, இப்ப கேரளாவில் தான் இருக்கிறேன், பக்கத்துல தான் போட்டிருந்தாங்க. போலாமான்னு யோசித்தேன் நான், நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு. அப்புறமே யோசித்தேன், என்னத்த கொடுக்க போறாங்க, ஒரு கதையை தானே சொல்ல போறாங்க அப்படின்ட்டு கேட்டுக்கணும் அப்படின்ட்டு போக போய். If your mind is disturbed, if your mind is violated,
If your minds attract sexual, it will disturb your sexual vital fluid. அது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்ன செய்யும்? எமோஷனல் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அப்போ அது உயிர் துகள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப உடம்புக்குள்ள ஒரு எல்லை கட்டி ஓடிக்கொண்டு இருக்கு இல்லைங்களா? இந்த எமோஷனல் ஸ்டேஜ் வந்த உடனே இட் வில் பி வைப்ரேட், இட் வில் எக்ஸ்பேண்ட். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறது ஒரு எல்லைக்கு மேல போச்சுன்னு சொன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னு சொன்னா திரும்பி உடம்புக்குள்ள வராது. உடம்புக்குள்ள வரலன்னு சொன்னா உங்களுடைய குவான்டிட்டி ஆஃப் உயிர் துகள்கள், எனர்ஜி பார்ட்டிகல் கம்மியாயிடும், காந்தம் கம்மியாயிடும். இட் வில் ஃபீல், யூ வில் ஃபீல் டயர்ட். இது எப்பமாவது ஒரு தடவை நகர்ந்தா பரவாயில்ல. டெய்லி ரொட்டீனா இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு, டிவி சீரியல் பாக்குறது, சினிமா பாக்குறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு தீய பழக்கம், மொபைல் பாக்குறது, இப்படி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் போய்கிட்டே இருக்கும், தனிஞ்சாகிட்டே இருக்கும். அதிகமாக உண்டால், அதனால அளவு முறை சொல்றாங்க, அதிகமாக உண்டாலும் அதே கதிதான். ஏன்னா அதான் அடுத்த கிளீனா சொல்லுவாங்க, அளவாக உண்டால் உணவை உடல் ஜீரணிக்கும், அதிகமாக உண்டால் உடலை உணவு ஜீரணிக்கும். இட் வில் டேக் த எனர்ஜி ஃப்ரம் யுவர் பாடி. இதான் நிகழும். அதனால அளவு முறைன்னு சொல்றாங்க. அன்பர்களே, அதனால இந்த மனம் என்பதை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி நிலைக்கு எடுத்துக்கொள்ளும். The frequency of your mind. ஏன்னா எமோஷனல் ஸ்டேஜ் above 14, calm stage below 14. காலையில் தவம் நல்லா வருது சார், ஏன்? below 10. பிரம்மா சொன்னாங்க, எனக்கு ஜீசஸ் தெரியுறாங்க. தெரியும், கண்டிப்பா தெரியும். ஏன்னா நீங்க ஜீசஸையோ புத்தனையோ எந்த நிலையில உள்ள கொண்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா லோ ஃப்ரீக்வன்சி. உங்க மைண்ட் லோ ஃப்ரீக்வன்சி ஆகும் பொழுது நீங்கள் சேர்த்து வைத்த புத்தனோ இயேசுவோ உங்களுக்குள் காட்சி அளிக்கிறார். There is no secret. பெரிய விஷயம் கிடையாது. But when you are in a higher frequency, தனுஷோ, எனக்கு நடிகைகள் பேர் தெரியாது, என்ன நயன்தாரா, அவங்களும் வருவாங்க. நயன்தாரா வந்தா ஜீவகாந்த செலவு, புத்தன் வந்தா ஜீவகாந்த பெருக்கம். எது வேண்டும் என்று நம்ம தான் முடிவெடுத்துக்கணும். அதுக்காக நயன்தாராவை நினைக்காம இருக்க வேண்டாம். அவங்க நடிச்சு நல்ல படத்தெல்லாம் இருக்குது, தப்பு கிடையாது. மனம் என்பது மாசுபடாமல் இருக்குதான்னு மட்டும் பாருங்க. மாசுபடாமல் இருக்கு. ஒரு சினிமாவை சினிமாவாக உங்களால் பார்க்க முடியுமான்னு பாருங்க. சினிமாவை சினிமாவாக பார்த்திருந்தால் தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளவு கஞ்சா பழக்கம் இருந்திருக்காதே, இவ்வளவு அநாகரிக பேச்சுக்கள் இருக்காதே. ஒருத்தனை பன்றிங்கிறான், ஒருத்தனை ஆடுங்கிறான், ஒருத்தனை மாடுங்கிறான். உங்க பிள்ளைய ஆட்டுக்குட்டின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களோட பிள்ளைய பன்னிக்குட்டின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? இதுதான் அரசியல் நாகரீகம் எடுத்து வச்சிருக்குங்க சினிமா. அன்பர்களே, so you should be very careful in every aspects. அரசியல் பேசுவதாகவோ அல்லது சினிமா பத்தி பேசுறதா நினைக்க வேண்டாம். நீங்கள் எவ்வாறு உங்களுடைய மனம் எடுத்துக்கொள்கிறது என்பதை பொறுத்து இருக்கு. You should not pollute your mind. Always keep your mind on the சக்தி கலாம், சிவகலாம். முயற்சி பண்ணுங்க. பஸ்ல சும்மா போய்கிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு கண்டதெல்லாம் நினைக்கிறது? சந்திரன் நினைச்சுக்கோங்க, சூரியன் நினைச்சுக்கோங்க, பிரபஞ்சத்தை நினைங்க. அதனால அந்த முயற்சியில தான் உங்களுக்கு காலையில தவம் எல்லாம் நிறைய ஒரு சில யுக்திகளை கையாளுகிறோம். அன்பர்களே, அந்த அளவுல இன்னைக்கு கொஞ்சம் உரை கொடுத்திருக்கிறேன். டைம் எத்தனைன்னு தெரியல, இருந்தாலும் இதோட நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த காந்த சக்தியை பத்தி இன்னும் மீண்டும் உங்களுக்கு சொல்றோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, உடல் என்பது இன்பத்தை நாடுது. இன்பம் இருக்குது, அதுல அளவு இருக்கும். அருள் தந்தவங்க ஒரு 2 வரியில் சொல்றாங்க பாருங்க. ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம்.
அது ஒரு மயக்க நிலை. அப்போ இன்னைக்கு பூரி நல்லா இருக்குன்னு சொன்னா வயிறு பசிக்காக பூரி சாப்பிட்டுக்கணும். அதுல ஒரு ருசி கிடைக்கும், அதோட நிறுத்திக்கணும். ருசியா இருக்குன்னு சொல்லி கூட 2 பூரி போட்டோம்னு சொன்னா அது உடலித்தன்மை. பால் உணர்வு அதுல அளவு முறை என்பதை கண்டிப்பாக பின்பற்றணும். அளவு முறை பின்பற்றணும்னு சொன்னா உங்கள் வாழ்க்கை முறை ஒழுக்கத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் முடியும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிகெட்டு போன திசை எல்லோருக்கும் கல்வினவா ஏழ்பிறப்பு தீய நாய் மாற்றி அமைத்து விடும். அதை கொடுக்கக்கூடியது இன்றைய சினிமா, குறிப்பாக தமிழ் சினிமா. அதனால அன்பர்களே, நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. இதை செய்தால் எனது மனம் கெடும் என்றால் அதிலிருந்து விலகி நின்று கொள்ளும். நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பது ஆன்மீக பாதையா என்பதை புரிந்து கொள்ளும். நான் சொன்னேன், நேற்று வந்தாரு முட்டு வழியினர். அப்ப முட்டு வழிக்காகவா இந்த வேதாத்திரியத்திற்குள் வந்தீர்கள், அல்லது இறைவனை உணர்வதற்கா வந்தீர்கள்? இந்த பிறவிக்குள் இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முன்னேற்பாடுகள் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? பிரச்சனையிலேயே சொல்லிக் கொண்டிருக்காது. பிரச்சனை இல்லாத மனிதர்களையே கிடையாது. பிரச்சனை என்பது ஒன்றுதான். அது ஒருத்தருக்கு பெருசா இருக்கும், ஒருத்தருக்கு சிறுசா இருக்கும். எந்த பிரச்சனைக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒரு முடிவு உண்டு. ஒரு நாள் அந்த முடிவு வந்துதான் தீரும். அதனால கவலையாலையும் ஜீவகாந்தத்தை இழந்துடாதீங்க. கவலையாலையும் ஜீவகாந்தத்தை இழந்துடும். அதனால நண்பர்களே, உங்களுக்கு நல்ல ஒரு குருமார் கிடைச்சிருக்கிறார். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நிறைய தத்துவ விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது அனைத்தையும் நீங்க உள்வாங்கிக் கொண்டு உங்க வாழ்க்கையில, நான் முதலிலே குறிப்பிட்டது போல, இந்த இறப்புக்கு முன்னால இறைவனை நான் உணர்ந்தாக வேண்டும். கடினமானது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதை புரிந்து கொண்டீங்கன்னா போதும். புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இரண்டொழுக்க பண்பாட்டினுடைய அடிப்படையில் அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், அருட்தந்தைகளே சொல்றாங்க, அருகண சீரமைப்பு சொல்றாங்க, சொல்லிட்டு கடையை சொல்றாங்க, இந்த ரெண்டொழுக்க பண்பாடை நீங்க பின்பற்றினாலே போதும், இறைவனை உணரலாம். நண்பர்களே, அந்த அளவில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன்.